செம்மன சுமத்தால பிராடு மொல்ல மாதிரி வேலை முடிச்சிருக்க எல்லாம் பண்ற ஒருத்தனையும் ஏவி விட்டுங்கிற. இப்போ சீமான்ற ஒரு திருநாயை ஒன்று வாங்கிக்கிறீங்க பொழுது. தம்பி உதயநிதி, உன்னை உங்கள் அப்பா அம்மா படிக்க வச்சாங்களா என்னன்னு தெரில. ஆனால் என்ன இவ்வளோ மட்டமாக பேச தெரியாத பேசுறிய ஒரு தமிழ்நாட்டு முதல்வர். என்னடா தோத்துட்டீங்களே, வெக்கமா இல்லை? இந்த 3 மாதம் உங்களால் பொறுக்க முடியலையே. என்ன மயிரா அப்படி நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டிங்க? எல்லாம் பிராடு மொல்ல மாதிரி முடிச்சடிக்கு ஒரு கேழ்வு நம்பர் சட்டசபையில் வரும்போது 60 கேழ்வு 50 கேழ்வு வரான். அவனுக்கு 1 கோடி 1 லட்சம் கோடி 50,000 கோடி 75,000 கோடி வச்சுருக்கிறான். அப்போ உங்கள் ஆட்சியில் எவ்வளோ கொள்ள வச்சிருக்கிறானுங்க அவனுங்க. ஒரு அமைச்சருங்க, ஒரு எம்பி, எம்எல்ஏ இதெல்லாம் வச்சு மக்கள் பார்த்துக்கிறாங்க. பார்த்து தான் உங்களை கேவலப்பட்டு தோக்க வச்சாங்க. உங்கள் அப்பா சொல்கிறாரு, நாங்கள் ரொம்ப ஏழைங்க. அது எலெக்ஷன் அன்றைக்கி எங்ககிட்ட இருப்பது 10,000 தானே. அப்புறம் 10,000 போயிட்டு தோற்று குட்டி சார் ஆகி உங்களை அசிங்கம், நீங்கள் மக்களை அசிங்கமல்லான்னு பார்த்தீங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து உன்னையும் அவங்க அப்படியே அசிங்கப்படுத்திட்டா. அவங்க அப்பனை டெபாசிட்டை எழுதி வச்சுது பார் அந்த குளத்தூரில். இப்போ கேட்டாரான்றீங்க குளத்தூரில் போர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி 10,000 தான் தேர்தலில் நான் சொன்னீங்க. இப்போ 50,000 ரூபாய் டெபாசிட் கட்டி ஓட்டு லிஸ்ட்டை ஓட்டு பாக்ஸ் ஆராய்ஞ்சு கூட என்ன நீங்கள் உங்களுக்கு நல்ல பேரை கிடைச்சிது. அதுலேயே ஒரு 6,000 ஓட்டை ஊழல் பண்ணிக்கிறீங்க. 6,000 ஓட்டை ஊழல் பண்ணி பிராடு வேலை பண்ணிக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு ஆளுங்கட்சி நல்லா ஆண்டுங்கிறாரு முதலமைச்சர். டேய், நான் இப்போ அதிமுக என் பேர் பேட்ரிக் டிமிங்கு பேட்ரிக்னா தெரியும். ஏன்னா நீ எல்லாம் பேர் இவன் யாருன்னு நீ யாரையும் கேட்க தேவை. 125வது வார்டில் இருக்கிற அதிமுக மயிலாப்பூர் கழக பகுதி துணை செயலாளர் நான். ஆனால் இன்னொரு விஷயம், நான் தமிழ்நாட்டில் நல்ல மாதிரி ஆண்டுனுக்கிறாரு, தமிழ்நாட்டு நல்லா ஆள்றாரு. அவரை போய் கேள்வி கேட்குறியே, தண்ணி வதான கட்டு பேச்ச மாத்திரிய உன்னை கூட தான் சொல்கிறாங்க. நீ யார் புள்ளன்னு தெரியல நிறைய பேருக்கு. ஏன்னா இந்த ராசா சொல்கிறாங்க எல்லாமே. இவன் யார், இந்த ராசா யாருன்னு கேட்குறாங்க. ராசா யார், இவன் யார், இவன் இப்படி பேசுவான், அப்புறம் மன்னிப்பு கேட்குறான், அப்புறம் இந்த மாதிரி பண்ணுறான்னு எல்லாம் உன்னை தப்பாக பேசுகிறாங்க. நீ யார் புள்ளன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நீ பேசுகிற வார்த்தை. கலைஞர் பேரணும் முக ஸ்டாலின் பையனா தான் நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். தண்ணி வருதா தண்ணி வரலான்னு, இது எவ்வளோ பெரிய வார்த்தை. இப்போ அதே ஆளுங்க கேட்டாங்கன்னா தாவ கேட்கறங்க கூட்டானா அனுப்ப சொல்லுங்க, நாங்கள் தண்ணி அடிச்சு காட்டுறோம், தண்ணி பிடிச்சி காட்டுறோம்னு சொன்னா என்ன சொல்வே? நீ அசிங்கமா இல்லை உனக்கு? அந்த மாதிரி வார்த்தை தப்பு இல்லது. என்ன பேசுற நீ? காண்டியத்துன்னு அழிறீங்களே. கொஞ்ச நேரம் உட்காருங்கடா, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் உட்காருங்க. அப்புறம் 10 வருஷம் ஓட்டு எலெக்ஷன் வந்து இதுவாயிடுவீங்க. செம்மன சுமத்தால பிராடு மொல்ல மாதிரி வேலை முடிச்சிருக்க எல்லாம் பண்ற ஒருத்தனையும் ஏவி விட்டுங்கிற. இப்போ சீமான்ற ஒரு திருநாயை ஒன்று வாங்கிக்கிறீங்க பொழுது. அதுக்கப்புறம் ஜூலி, அதுக்கு முன்னாடி ஜூலி போயிட்டு கொலிச்சு பார்த்தா மக்களாக பார்த்து லேடிஸாக பார்த்து எல்லாத்தையும் ஜூலியை கீழ்ச்சி எடுத்துட்டாங்க. இப்போ சீமான்ற ஒரு நாயை விலை குத்து வாங்கிக்கிறீங்க. அந்த நாய்க்கு இப்போ அப்பப்போ கொலிக்குது. நீ வாங்கி கொடுத்த காரியம், நீ அனுப்பிச்ச 50 கோடியோ 100 கோடியோ தெரில. அதை வாங்கினு இப்போ சீமா கட்சியை மறந்துட்டான். ஆனால் இப்போ உங்கள் கட்சி ஆகிட்டான். ஆனால் நீங்கள் எவ்வளோ மனம் பண்ணுங்க, ஆனால் ஒரு இதை கூட பிடுங்க முடியாது. தாவக்காவை நல்ல மாதிரி போயினுக்குது. நாங்கள்லாம் தாவக்காக்கு தான் இப்போ எல்லாம் உடஞ்சா இருக்கிறோம். ஏன்னா குரலாத போகுது தமிழ்நாடு. அந்த அளவில் நல்ல மாதிரி போயினுக்கும் போது நீ தேவையில்லாத வார்த்தையை விட்டு வர்ற. உன்னை வீட்டில் காரி முயல உன்னை வீட்டில் என்னடா வார்த்தை பேசுறேன்னு கேட்கல உன்னை ஒருத்த கூட. அறுக்கிற பச்சை மாரி பேசுறா தம்பி, முட்டா பையன் மாரி பேசுனுங்கிற.